be restored and you must be revived and renewed. நீங்கள் நடந்துட்டு போகும் பொழுது உங்களுடைய எழுப்புதலுக்குள்ளாக புதுப்பிக்கப்படும் ஜனங்களாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போக வேண்டும். இதை குறித்து தான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நம்பர் 1, எழுப்புதலை காணுவதற்கு the personal change for revival. எழுப்புதலுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையின் மாற்றங்கள். ஒன்றாவதாக sin blocks revival. பாவம் எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. ஒரு அலையா சொல்லுமா? பாவம் எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. டிஃபீட்டட் ஆய் பொறுத்தவரை தோல்வியின் காரணமே பாவத்தின் நிமித்தமாக வந்தது என்பதை நீங்க பார்க்கலாம். இவரே ஜோஷுவா chapter 1 verse 7, யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒருவர் சத்தமாக வாசிங்கள். ஆங்கிலத்தில் அங்க இருக்குது, தமிழை வாசிக்கலாம். வாசிங்க. பாவத்தீடான துரோகம் பண்ணினார்கள். சரிமா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ மத்தியிலே வெற்றி கிடைத்தது. After a great victory of Jericho, Israel was confident, but they were defeated at Ai. எரிகோ மத்தியில் அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது, ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தோல்வி எங்க வந்ததுங்க? ஆய் பட்டத்தில் தோல்வி வந்தது. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம spiritual life, sometimes we see victory one side, then another side defeat. Why? எது நமக்கு தோல்வி வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் நிமித்தமாக நாம் அநேக தோல்விகளை அடைந்து கொண்டு போயிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். Why? That because Achan disobeyed God. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அங்கே பாவம் வந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, சுருக்கமாக தான் சொல்ல ஆசைப்படுகிறேன். Secret sin can cause spiritual defeat. ஒரு அலையில சொல்லுமா? மறைந்திருக்கிற பாவங்கள், ரகசிய பாவங்கள் நமக்கு தோல்வியை கொண்டு வரும். When sin conquers our life, we are not able to see revival in our life, in our church as well. எழுப்புதலை நாம் சபைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் பாவங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. The secret sin. எத்தனை பேருடைய வாழ்க்கையில மறைமுகமான பாவங்கள் இருக்குதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ஃபோன்ல பாவம் நடக்குதுங்க. ரெண்டாவது வைஃப் இன்னைக்கு என்ஃபோன் மூலமாக ரெண்டாவது வைஃப். முதல் வைஃப் வீட்டுல, ரெண்டாவது வைஃப் எங்க? போன்ல. பாவம். How we can see revival. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தல் வர வேண்டுமானால் நாம் முதலாவது தள்ள வேண்டியது இந்த பாவங்கள். sin blocks revival. பாவம் எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அதுக்கப்புறம் கன்ஃபெஷனுக்குள்ளாக போக போறோம். I want everyone truly to repent and confess our sin to God. நாம் எல்லோரும் அந்த நேரத்தில் சற்று நேரத்தை செய்ய போகிறோம். உண்மையாக தேவ சமூகத்திலே நாம் மனம் திரும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். லெசன் நாம் கற்றுக்கொள்ள காரியங்கள் அது ரிஃப்ளெக்ட் பார்க்கும் பொழுது, is there any hidden sin in your life that is blocking God's blessing? மறைந்திருக்கிற உங்களுடைய பாவங்கள் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக, revival requires confession and repentance. மன திரும்புதலும் நம் பாவ அறிக்கையும் எழுப்புதலுக்கு தேவையாக இருக்கிறதுங்க. நம்ம எல்லாருக்கும் அது தெரிந்த வேதவசனம் தெரியும். 1 யோவான் 1:9, 1 John verse 1, chapter 1 verse 9, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து. இது பாட்டு மாதிரி படிச்சுட்டு போறாங்க. ஆனா பாவத்தை உண்மையாக அறிக்கை செய்து மனம் திரும்புகிறோமா? That is the most important thing. You need to confess and repent. Through repentance. ஒரு சம்பவம் உங்களுக்கு கொஞ்சம் டைவர்ட் பண்ண ஆசைப்படுகிறேன். You see the life of Judas. யூதாஸோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, can read Matthew the last second chapter. ஜூடாஸ் என்ன செய்கிறாரு? காசு எங்க கொண்டு போறாரு? கொண்டு கொடுக்கிறாரு. நான் இயேசுவை காட்டி கொடுத்துறேன் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யறாரு? மன வேதனைப்படுகிறாரு. ரிமோர்ஸ், வேதனை இருந்துச்சு. பட் he never repent. கரெக்ட்? அவர் ரிப்பெண்ட் பண்ணியிருந்தாலும் தூக்கம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவனுக்கு கஷ்டம் செய்ய, தப்பு செஞ்சு கஷ்டம் இருந்துச்சு தவிர மனம் திரும்பல. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில புதுப்பித்தலை பார்க்க வேண்டுமானால் நமக்கு தேவையானது பாவ அறிக்கையும் மனம் திரும்புதல். இந்த யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 19-20 நீங்க பார்க்கும் பொழுது,
அதே வசனம் சொல்லுது, Joshua said to Achan, give glory to the Lord, tell me what you have done. நீ என்ன செய்திருக்கிறப்பா சொல்லு, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து சொல்லு. அவர் சொல்ல கேட்கும் பொழுது ஆச்சன் சொல்லுகிறார், Achan's sin affected the whole nation. ஆச்சனுடைய பாவம் அந்த தேசம் முழுவதுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வந்தது. Your sin may bring a greater defeat for your family. Oh church, oh TC, நம்முடைய மாநாட்டுக்கு, நம்முடைய சபைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு மனுஷனுடைய பாவம் பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வருங்க. Achan's sin affected the whole nation, but he only confessed when he was exposed. வெளியரங்கமாக தெரிய வரும் பொழுதுதான் ஆக்கான் என்ன செஞ்சான்? அவன் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க. Don't let God do that in your life. ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமல் இருப்பதற்கு repent. This is the time of salvation. இதே ரட்சணிய நாளாக இருக்கிறது, இதே மனம் திரும்புகிற காலமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் தேவன் சொல்லுகிறதை செய்வோமானால் ஆசீர்வாதமாக இருக்கும். God desires through repentance. அவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? உண்மையான மனம் திரும்புதலுங்க. Not just when we are called, but when we realize we are wrong. நான் எப்பொழுது பிடிக்கப்படுகிறோம் இல்ல, இந்த எலி பார்த்தீங்கன்னா, எலி பிடிச்ச உடனே என்ன நடக்கும்? இந்த கூண்டுகளுக்கு எலி பிடிச்ச என்ன நடக்கும்? அது ஓடும் போறது, தப்பிக்கலாம், வந்தவங்க ஓடும் போறீங்க, ஆனால் தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். Listen, we must confess and turn away from sin for God to restore us. நம்மை மீட்பதற்கு நம் ஆண்டு சமூகத்தில் அவருடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய பக்கமாக நாம் திரும்புகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். Have you confessed or repented of anything that might be hindering your walk with God? நம்ம அதை செஞ்சிருக்கிறோமா? அறிக்கை செய்திருக்கிறோமா? அறிக்கை செஞ்சிருக்கிறோங்க. ஐயோ சேர்ச்சில் சண்டே போல பாஸ்டர் பாவ அறிக்கை செய்யுங்க. Correct? We are very good in confessing confession prayer. பாவ அறிக்கை வேற எங்கெல்லாம் செய்வோம்? பாவ அறிக்கை சொல்லுங்க பார்ப்போம். சேர்ச்சில் எங்க செய்வோம்? எங்க செய்வோம்? கம்யூனியன் டைம்ல பாருங்க, அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தார். பாஸ்டர் சொல்லுவாரு, come let us join together in the prayer of confession. பாவ அறிக்கை ஜெபத்துக்கு ஒன்றாக இணைந்து சொல்லும்போது அப்பதான் பாருங்க மனம் திரும்பி, ஐயோ ஆண்டவரே இந்த நரக்கம் எடுக்க போற செத்துற கூட ஆண்டவரே எங்களே சொன்னது இல்ல. நரக்கம் எடுக்கும் போது தவறா வந்து எடுத்து செத்து போயிடுவாப்பா வேதாலாம் சொல்லுது. அந்த நேரத்துல பாருங்க அவ்வளவு மனம் திரும்பி பாருங்க. நீங்க எடுத்து பாருங்க, இது நரக்கம் எடுக்கும் போது முட்டி போட்டு வருவாங்க பாருங்க. ஆண்டவரே அவ்வளவு நாங்க மாதிரி இருந்தாங்க. We also lead people those days, correct? Through conflict, not that time. It's a daily. ஒரு அன்றாட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, removing sin leads to victory and revival. பாவத்தை நீக்குவது, பாவத்தை வாழ்க்கையில் அகற்றுவது, அது எதற்கு வழிநடத்தும் என்றால் வெற்றிக்கும் எழுப்புதலுக்கும் வழிநடத்தும். அதை நீக்க வேண்டுங்க. இந்த 7ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, then all Israel stoned him. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆக்கனை பார்த்து எல்லாம் கல்லெறிந்தார்கள். Once sin was removed, God's presence was restored. பாவங்கள் நீக்கப்படும் பொழுது தேவனுடைய பிரசன்னங்கள் மறுபடியும் உள்ளே வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். And Israel won the battle and இந்த யுத்தத்தில் ஜெயித்தாங்க அத்தனை பேர். ஆக்கான் மூலமா அத்தனை பேர் மறித்து போனார்கள். ஆனா என்றைக்கு பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய பிரசன்னத்தை மறுபடியும் உள்ளே வருகிறதோ அந்த நேரத்தில் அவர் வெற்றியை கண்டார்கள். Can you say hallelujah for that? The Lord will bring the same victory in your life. அதே ஒரு வெற்றியை ஆண்டவராக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். Personal revival comes when we remove sin, disobedience and compromise from our lives. நாம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட பாவங்களை நீக்கிறோமோ, கீழ்ப்படுதலை நாம் இல்லாமல் போகுதோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதான எழுப்புதலை நாம் காண முடியும். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த எழுப்புதல் சொல்லி கடவுளை don't take very easy. நான் ஆண்டவர் பண்றான காரியம் செய்ய ஆசைப்படுகிறார். God want to do great things. நீங்கள் நானும் அதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும். You must be a reason for the revival. இந்த 50வது ஆண்டு நம்முடைய மாநாடு கொண்டாடுகிற இந்த காலங்களிலே நீங்களும் நானும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும்.
a revival. அதுவே சொல்லலாமே. ஹalleluya. 6 பேரை முட்டி போட்டு ஜெபிச்சாங்க. இன்னைக்கு 10,000 பேர் நம்ம இருக்கிறோம். ஹalleluya. 52 சபைகள் இருக்கிறது. 6 people praying and we have 10,000 people in a Tamil conference and we have 58 churches over Malaysia. பெருமைக்கு சொல்லல, அந்த 6 பேர் ஜெபித்தாங்க. A simple prayer. Simple, நம்ம கத்தி ஜெபிச்சிருக்க மாட்டாங்க. கண்ணீரோடு ஜெபித்தாங்க. They prayed with tears. The Lord answered their prayer. இன்னைக்கு நீங்களா இருப்பதற்கு நானும் இருப்பதற்கு காரணம் அவங்க தான். ஹalleluya. முற்பிதாக்கள், முற்போதகர்கள், தலைவர்கள் அவர்களெல்லாம் இருந்ததனால பிரதான காரியங்களை நாம் பார்க்க முடியுது. நான்காவதாக அது மூணா சொல்லி கொடுத்தாரு. Are you willing to remove anything in your life that displeases God? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கூட அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. சொல்லுங்க கடவுள் சமூகத்தில் இன்றைக்கு தான் கரெக்ட் சரியா நானுங்க. ஆனா இந்த காரியத்தை வாழ்க்கையில் இருக்கிறத எடுத்து போடுகிற ஆண்டவரை சொல்லி பாருங்க. The Lord will help you. 14 வயதில் ரட்சிக்கப்படும் பொழுது என்னுடைய முதல் போதுகிற பீட்டர் ஜெபசேகர் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாச ஜோசப் குமார், பாச ஹென்றி பொண்ணை அந்த காலத்துல அந்த பயமான எழுப்புதல் பண்டிகைன்னு அவர் சொல்லுவாங்க, மெலிஷா பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பிரதான எழுப்புதல் கப்பல் திருச்சபையில் இங்கே வந்து பார்க்கும்போதுலாம் 1988, 86 ஆண்டுகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரதான ஒரு ஜபத்துல முழு சேர்ச்சி இருக்கு. இன்னைக்கு நான் ஜபத்துக்கு பாருங்க வந்து கேட்டாலும் கெஞ்சி கேட்டாலும் 10 பேர் தான் வராங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு ஜபம் என்று சொன்னாலே முழு திருச்சபை இருக்கும். We have seen a great revival. அதே விதமான காரியம் கர்த்தர் செய்ய வேண்டுமானால் பிரியமானவர் நீங்கள் நானும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும். You and I must be reason to see the revival. நான்காவதாக revival requires repentance. எழுப்புதலுக்கு மனம் திரும்புதல் தேவையாக இருக்கிறது. Very simple, very common verse for a 2 Chronicles chapter 7 verse 14. 2 நாளாகும் 7:14 வாசிக்கிறீங்க தமிழ்ல வேகமா, ஆங்கிலத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். தமிழ்ல வாசிங்கய்யா. 2 நாளாகும் 7:14 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது உங்களை தாழ்த்துகள் இந்த சாயங்கால வேளையில அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் பாவத்தை மன்னித்து, முதலாவது பாருங்க ஆண்டவர் அதை கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு உடைய வாழ்க்கைக்கு க்ஷேமத்தை கொண்டு வருவார். Repentance means turning away from sin and turning to God. Example King Hezekiah. You read 2 Kings 8 verse 1 to 7. நீங்கள் எசேக்கியா ராஜா வாழ்க்கையை பார்க்கும் பொழுது he removed the idols, worship, restored worship and trusted in God. King Hezekiah என்ன செஞ்சார்? எல்லா சிலைகளையும் எடுத்து போட்டாரு, எல்லா தொழுகைகளை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தாரு, மறுபடியும் தேவனை நம்பினாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஐடல் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன விக்கிரம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் அழுத்திக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன? pressuring you in your life, remove that in your life. அதனுடைய வாழ்க்கையை எடுத்து போடும் பொழுது நீங்கள் பிரதான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். The result we saw in King Hezekiah, revival came to Judah. யூதா தேசத்தில் ஒரு பிரதான எழுப்புதலை அவர்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு சபையில தஞ்சமாலையில இருந்து நம்முடைய கடைசி செமினி திருச்சபை வரைக்கும் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தவறான காரியங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே என்னுடைய சபையில என்னுடைய திருச்சபையில் எழுப்புதலை பார்க்க வேண்டும். அதுக்கு இந்த சபையில் இருக்கிற பாவங்களை எடுத்து போடுங்க ஆண்டவர் என்று நீங்கள் நான் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். Number 5 lastly, step to personal revival. எழுப்புதலுக்கு 3 காரியங்கள் சொல்ல 4 காரியங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். Examine your heart. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். Ask God to reveal any hidden sin. Psalm 139 verse 23-24. சங்கீதம் 139 23 24 நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மறைந்திருக்கிற பாவங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Number 2, confess and repent. நீங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள். Do not hide sin but bring it to God. பாவத்தை மறைக்க வேண்டாம். ஆனா ஆண்டவரே இதுதான் என்னுடைய பாவம் அப்பா. If you come with a humble heart, the Lord will forgive and the Lord will restore your life and the Lord will bring great renewal in your life. அதை நாம் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரதான ஒரு புதுப்பித்தலை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். Number 3, remove what hinders you. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடையான காரியங்களை நீங்கள் நீக்கி போடுங்க. அதை நீக்கி போடும் பொழுது கர்த்தர் பிரதான காரியங்கள் செய்வார். Get rid of anything leading you away from God.
கர்த்தரை விட்டு உங்களை தனியாக கொண்டு போகிற ஏதாவது ஒரு காரியம் இருக்குதாங்க, அதை எடுத்து போடுங்க. எதையும் ஏதாவது காரியம் இருக்கிற அதை எடுத்து போடுங்க. கேளுங்க, ஆண்டவர் உண்மை விட்டு எடுக்கிற ஒரு காரியம் இருக்குது, ஆண்டவர் இந்த வெத்தலை போட்டு இருக்கிறாங்க, அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதை எடுத்து போடுவாருங்க. சிகரெட் அடிக்கிற ஆண்டவரே எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. எதெல்லாம் கடவுள் தூரமாக கொண்டு போகிறது எடுத்து போடுங்க. ஸ்பெண்டிங் டைம் ஹவர்ஸ் இன் தி ஹெட்ஃபோன், ரிமூவ் தட். எல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு காரியம் யோசித்து பாருங்க. What are things hindering you? They're taking away from God. கர்த்தரை விட்டு எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Obey God completely, walk in righteousness and seek His presence. தேவனுக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக பிரியமானவர்களே, revival begins with you. எழுப்புதல் உங்கள் மூலமாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் மூலமாக ஆரம்பிக்க சொல்லுங்க பாப்போம். Revival begins with you. Revival begins with me. சொல்லுங்க பாப்போம், வேகமா சொல்லுங்க. எழுப்புதல் மூலமாக ஆரம்பிக்கும். எழுப்புதல் மூலமாக ஆரம்பிக்கும். ஒரே ஒரு காரியம், ஒரு வாழ்க்கை இருக்கிற எல்லா தவறான காரியங்களை ரிமூவ் பண்ணுவாங்க. இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் இந்த இடத்துல இருந்தா என்ன கேட்பாருங்க? கம், என்னை பக்கம் திரும்பி சொல்லுவாங்க. உங்களை அழகாக அழைக்க போகிறாங்க. Because you are special in the eyes of God. நீங்கள் தேவன் சமூகத்திலே நீங்கள் விசேஷமானவர்கள். It's not a coincidence you are here today, but it's a will of God. நீங்கள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லைங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. Even the children who are here today, it is God's way. இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் கூட கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. Because the Lord want to do something through them. கர்த்தர் அவர் மூலமாக அநேக காரியங்கள் செய்ய ஆசைப்படுகிறார். Shall we all stand? நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். Hallelujah. Later, other pastors will do the prayer of confession, all that. But let us commit ourselves to God. Let us remember the 5 things. நான் இந்த காரியம் நினைத்துக்கொள்ளும். மியூசிஷியன் கொஞ்சம் வந்துடுறீங்களா? சற்று நான் ஒருமுனைப்படுவோம். ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்றோம். Just ask God, Lord, forgive my sin. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சத்தம் உங்களுடைய இருதயத்தில் கேட்குமாடா? If you are hearing a voice in your heart and God is telling you,